அனைவரின் பார்வையும் தன் பக்கம் திரும்பியதை பார்த்த சமரனுக்கு சந்தோஷப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று புரியவில்லை. நித்யநந்தினி மிகவும் புத்திசாலி, மேலும் பேச்சு சாதுரியம் கொண்டவள் என்று அவன் நினைத்தான். அவள் சமரனை ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்தி மக்களுக்கு அமிர்ததாரா மீதான ஆர்வத்தை தூண்டிக் கொண்டிருந்தாள். சும்மா சொல்லக்கூடாது, இவ ரொம்ப புத்திசாலிதான். எவ்வளோ தந்திரமா என்ன வச்சே இந்த ஏலத்தோட விலையை அதிகமாக்க முயற்சி பண்றா. இந்த அமிர்ததாரா பானத்தினாலதான் என்னோட சக்தி இவ்வளோ சீக்கிரமா அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டா. அது ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா என்னோட சக்தி இவ்வளோ சீக்கிரம் அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னோட கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் தான். ஆனா அதை என்னால இப்போ சொல்ல கூட முடியாது. அதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா, இல்ல என்ன ஒரு உதாரணமா காட்டுறதுனாலதான் இதோட விலை அதிகமாகுது, நாம எதிர்பார்க்கிற நாணயங்கள் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, ஒன்னும் புரியல. இவ சொல்றத உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அமிர்ததாரா பானத்தினாலதான் என் சக்தி அதிகமாயிடுச்சுன்னு நானே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதை மறுத்து பேசினா அமிர்ததாரா பானம் ஏலம் போகாம நாணயங்கள் கிடைக்காம போயிடும். இது என்ன சோதனை என்று நினைத்து கொண்டே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சமரன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். சரி, இந்த நேரத்துல நமக்கு தேவை தங்க நாணயங்கள் தான். அது கிடைச்சாதான் மிலாஞ்சி பொடி தயார் பண்ண முடியும். சீக்கிரமாவே சக்தியை அதிகரிச்சு அந்த யவனிகாவை அத்தனை பேர் முன்னாடியும் ஜெயிக்கணும். அதுதான் இப்போ முக்கியம்.